காவல்துறை நிபந்தனைகளை வரும் 23ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவது கடினம் என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தள்ளி போகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநாட்டை அக்டோபர் 15ஆம் தேதி நடத்த விஜய் பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் கோபிநாத் மற்றும் ஜெகநாத். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அண்மையில் கட்சி கொடி மற்றும் பாடலையும் அறிமுகம் செய்தார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பங்கு பெறுவதற்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை என்ற பகுதியில் நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நிலவியது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 23ஆம் தேதி குறித்த இடத்தில் தாவேக மாநாட்டை நடத்துவதற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. எனினும் மாநாட்டு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாததுடன் அதற்கான பணிகளும் தொடங்கியதாக தெரியவில்லை. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தள்ளிப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிக குறுகிய கால அவகாசமே இருப்பதால் ஏற்பாடுகள் அனைத்தையும் குறித்த நேரத்தில் முடிக்க நிர்வாகிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அக்டோபர் மாதத்தின் 2வது வாரம் குறிப்பாக 15ஆம் தேதி மாநாடு நடத்தலாம் என்று நிர்வாகிகள் யோசனை கூறியதாக தெரிகிறது. ஆனால் அந்நேரத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதால் மாநாடு நடத்த சரியாக இருக்குமா என்று விஜய் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர் ஜெகநாத் வழங்கும் கூடுதல் தகவல். அடுத்த மாதம் இறுதியில் தீபாவளி நெருங்கும் நேரத்தில் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க முடியுமா முடியாது என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கும் நிலையில் தற்போது கட்சியின் தலைவர் விஜய் அதிருப்தியில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கல்பனா. நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.